பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் 4வது பேட்ச் மாணவர் சேர்க்கை டிசம்பர் 15 முடிவுக்கு வருகிறது. Hurry up to grab your seat at WhatsApp 7338824242 psj234@yahoo.com. கடந்த 3 ஆண்டுகளில் 63 நாடுகளில் உள்ள 2384 இந்தியர்கள் பல்வேறு விபத்துகளில் உயிரிழந்ததாகவும் அதில் 468 பேருக்கு உரிய இழப்பீடு கிடைக்கவில்லை என்றும் பெரும்பாலானோர் சவுதி அரேபியாவில் பணிபுரிந்தவர்கள் என்றும் மத்திய அரசு மக்களவையில் தெரிவித்துள்ளது. 2019ஆம் ஆண்டில் 63 நாடுகளில் இருந்த 1100 பணியாளர்களும் 2020ஆம் ஆண்டில் 838 பணியாளர்களும் 2021ஆம் ஆண்டில் 446 பணியாளர்களும் உயிரிழந்துள்ளனர். மேலும் ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றிய பின்னர் தேவி சக்தி என்னும் திட்டத்தின் கீழ் 565 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் அங்கு சிக்கி உள்ளவர்களிடம் இந்திய தூதரக அதிகாரிகள் தொடர்பில் இருப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் 13வது மெகா தடுப்பூசி முகாம் 50,000 மையங்களில் இன்று நடைபெறுகிறது. இதன் மூலம் 2 லட்சம் நபர்களுக்கு தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் 11,83,905 தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளதாகவும் மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இதுவரை 80% முதல் தவணை தடுப்பூசியும் 45% 2 தவணை தடுப்பூசியையும் செலுத்திக் கொண்டுள்ளனர். பத்திரிகையாளர்களுக்கு தனி நல வாரியத்தை அமைப்பதற்கான அறிவிப்பை ஏற்கனவே சட்டப்பேரவையில் வெளியிட்டதன்படி பத்திரிகையாளர்களுக்கென தனி நலவாரியம் அமைத்து அரசு உத்தரவிட்டுள்ளது. பாஜக சார்பில் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வலியுறுத்தி அரியலூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மாவட்ட தலைவர் ஐயப்பன் தமிழக அரசுக்கு எதிராக பேசியதாக கூறி கிராம நிர்வாக அலுவலர் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் கலகம் செய்ய தூண்டுவது, அரசுக்கு அச்சுறுத்தும் வகையில் பேசுவது, வன்முறையை தூண்டும் வகையில் பேசுவது, மிரட்டல் விடுப்பது, பொதுமக்களை குற்றம் செய்ய தூண்டும் வகையில் பேசுவது உட்பட 6 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து உடனடியாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அவரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை மத்திய அரசே தன் கையில் எடுத்துள்ளதாகவும் எனவே கர்நாடக அரசை சமாதானம் செய்வது மத்திய அரசின் கையிலேயே உள்ளதாகவும் மேலும் எந்த காலத்திலும் மேகதாது அணையை கட்டவிட மாட்டோம் என்றும் நீர்வளம் மற்றும் கனிமவளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார். நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை 1 வாரத்திற்குள் அகற்ற வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை வரவேற்பதாகவும் தெரிவித்துள்ளார். கூட்டாட்சி தத்துவத்திற்கும் மாநில அரசின் அதிகாரங்களுக்கும் எதிரான அணை பாதுகாப்பு மசோதாவை மத்திய அரசு பிடிவாதமாக நிறைவேற்றியிருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியதாகவும் திமுக நாடாளுமன்றத்திலும் மாநிலங்களவையிலும் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தும் ஜனநாயக நாடாளுமன்ற மரபுகளுக்கோ இவற்றை காப்பாற்றும் அரசியல் சட்டத்திற்கோ மதிப்பளிக்காமல் மாநில அரசுகளின் உரிமைகளை பறிக்கும் மத்திய அரசின் செயல் சர்வாதிகாரமானது என்றும் முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஜாவத் புயல் வடக்கு ஆந்திரா மற்றும் ஒடிசா இடையே இன்று காலை கரையை தொட்டு மீண்டும் திசை மாறி ஒடிசாவின் பூரியை நோக்கி செல்லும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புயல் காரணமாக கிழக்கு கடற்கரை ரயில்வே சார்பில் இயக்கப்படும் சுமார் 65 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் சர்வதேச எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை ஒட்டிய ரஜோரி, பூஞ்ச், சம்பா, அக்னூர் மாவட்டங்களில் நேற்று மாலை வானில் திடீரென்று தோன்றிய மர்மமான ஒளியால் மக்களிடையே கடும் பதற்றம் நிலவியது. அது என்னவென்று தெரியாததால் சிலர் காவல்துறைக்கும் தகவல் தெரிவித்தனர். பின்னர் அது செயற்கைக்கோள் என்று பாதுகாப்புத்துறையினர் உறுதிப்படுத்தினர். மகளிர் சுய உதவி குழுக்களில் பெறப்பட்ட 2,756 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. ஒமைக்ரான் தடுப்பு நடவடிக்கையாக கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதவர்கள் ஹோட்டல், பார், வணிக வளாகங்கள், தொழிற்சாலைகள், கல்வி நிறுவனங்கள், திருமண மண்டபங்கள், தியேட்டர்கள், மார்க்கெட் ஆகிய பொது இடங்களுக்கு செல்ல தடை விதித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அதிரடி உத்தரவை பிறப்பித்தார்.
700 ஆயுள் கைதிகளின் விடுதலையில் முஸ்லிம் கைதிகளை புறக்கணிக்கும் அரசாணையை திரும்பப் பெற கோரி வேலூரில் இந்திய தேசிய லீக் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். முன்னதாக தேச துரோகம், குண்டுவெடிப்பு ஆகிய கொடூரமான குற்றங்கள் புரிந்தவர்களை தவிர்த்து 700 ஆயுள் கைதிகளை அறிஞர் அண்ணா பிறந்த நாள் அன்று விடுவிப்பதாக தமிழக அரசு அறிவித்திருந்தது. அதில் முஸ்லிம் கைதிகள் இடம்பெறாததை கண்டித்து மேலும் சில அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருந்தனர். கண்ணீரை கண்ணீர் கண்ணீரை கண்ணீர் வைக்க மாட்டாய் கொடுக்க மாட்டாயா வைக்க மாட்டாய் கொடுக்க மாட்டாய் வாக்கு என்னாச்சு வாக்கு என்னாச்சு வாக்கு என்னாச்சு மாசு கட்டுப்பாட்டு வாரிய முன்னாள் தலைவர் வெங்கடாச்சலம் தற்கொலை குறித்த வழக்கில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் கூறியுள்ளார். திமுக அரசு மீது குற்றம் சாட்டுபவர்கள் தொடர்ச்சியாக தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்றும், வெங்கடாச்சலத்தின் மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும், திமுக அரசு மீதும் காவல்துறை மீதும் நம்பிக்கை இல்லை என்றும், எனவே சிபிஐ விசாரணை நடத்தி உண்மையை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த அச்சுறுத்தல் காரணமாக அவர் தற்கொலை செய்து கொண்டாரா, இல்லை இந்த கொலை இதில் வேற ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா அவர் சாவலே என்பதை தயவு செய்து இந்த அரசின் மீது நம்பிக்கை இல்லை. இது இப்போது அப்போதில்லை, எப்போதெல்லாம் திமுக அரசின் மீது குற்றச்சாட்டு கை நீளுகிறதோ, குற்றச்சாட்டு நீட்டப்படுகிறதோ, இல்லை அந்த தலைமையின் மீது குற்றச்சாட்டு வருகிறதோ, அந்த குற்றச்சாட்டுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இது ஏதோ ஒரு சமூகமாக பார்க்காதீங்க. அண்ணா நகர் ரமேஷ் தற்கொலை, அப்போது யார் மீது குற்றச்சாட்டு வந்தது? மு.க. ஸ்டாலின் மீது வந்தது. அந்த சந்தேகம் வந்தவுடனே அண்ணா நகர் ரமேஷ் குடும்பத்தோடு தற்கொலை. 2G வழக்கு, கருணாநிதி குடும்பம் கனிமொழி மீது குற்றச்சாட்டு வந்தது. உடனடியாக சாதிக் பாட்சா தற்கொலை. இன்றைக்கு இன்னொரு மேட்டர் இருக்குது, அது வேணாம், அது தனிப்பட்ட விஷயம். இப்போது இந்த அரசு பழிவாங்கும் நோக்கத்தில், அரசனுடைய அதிகாரிகள் என்பது ஆட்சி மாறினாலும் யார் வந்தாலும் அது அதிகாரிகள் என்பது ஆட்சி நிர்வாகத்தில் அன்றைக்கு யார் இருக்கிறார்களோ அவர்கள் சொல்கின்ற அந்த பணிகளை, நிர்வாக பணிகளை சட்டப்பூர்வமாக நியாயமாக செய்யக்கூடிய பணியாளர்கள். அவர்களை உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக, உங்கள் அரசியலுடைய காழ்ப்புணர்ச்சிக்காக இன்றைக்கு அதிகாரிகள் அச்சுறுத்தப்படுகிறார்கள். மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டத்தில் இருக்கிற அதிகாரி வரை இன்றைக்கு அச்சத்தோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற நிலைமை இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலை. எல்லோரும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு அந்த அவர் சொல்லிய பேசிய பேச்சு, நான் அச்சுறுத்தப்படுகிறேன், விரட்டப்படுகிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே 33 ஆண்டு காலம் என்னுடைய பணியிலே நான் இப்படிப்பட்ட ஒரு தவறை நான் செய்ததில்லை என்று சொல்லி அழுகிறார், தேம்பி தேம்பி அழுகிறார். அந்த அளவிற்கு இன்றைக்கு அதிகாரிகள் இன்னைக்கு மிரட்டப்படுகிறார்கள். எந்த அதிகாரிகள், எந்த ஊழியர்கள்? இன்னைக்கு இந்த அரசு ஊழியர்களுடைய போட்ட அவருடைய தயவால் இன்னைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஸ்டாலினுடைய அரசு இன்றைக்கு அந்த அதிகாரிகளை பழிவாங்க தூண்டுகிறது, தற்கொலைக்கு தூண்டுகிறது, அவர்களுடைய சாவுக்கு காரணமாக இருக்கின்ற இந்த அரசு கண்டிப்பாக ஒரு நாள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். குறிப்பாக இந்த வெங்கடாச்சலத்துடைய திரு வெங்கடாச்சலம், மறைந்த திரு வெங்கடாச்சலத்துடைய மரணம் இது ஒரு மர்ம மரணம். ஆகவே இந்த அரசின் மீது நம்பிக்கை இல்லை, இந்த இருக்கின்ற இந்த காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்லை. இதை சிபிஐ விசாரணை மூலமாக விசாரணை செய்து உண்மையை இந்த மக்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள்.